எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழி மேகால் போற்றி பண்ணுகிறேன். பிரச்சனை மேல பிரச்சனை வருது சார். ஜான் ஏர்னா மொளம் சருங்குது. ஒண்ணு போனா ஒண்ணு வருது சார். வாழ்க்கையில இது இப்போ சரியாய் நல்லா ஆகலான்னு பார்த்தா வேற பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தா, வள்ளுவன் வாக்கை தான் நான் அடிக்கடி சொல்வேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரும்பாலான நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய வாய் மூலமாக தான் வருது. நல்லா கவனிச்சு பாருங்க, வாய் மூலமாக தான் வருது. நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம ரியாக்ட் ஆகுறதால தான் வருது. ரியாக்ட் அப்படின்னா என்னன்னா, உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் மனுஷன் இல்லையா, எங்களுக்கெல்லாம் சூடு சொன்னோம் இல்லையா, நாங்கெல்லாம் உப்பு போட்டு தீங்கலையா, நாங்கெல்லாம், அதாவது இந்த பைசன் படத்துல பாத்தீங்கன்னா பகைகளை தலைமுறையாக வளர்ப்பார்கள். பகை வளர்ப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மெயினா இப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களை வந்து சினுங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அப்படின்வாங்க அப்படின்வாங்க. சில சமயம் வந்துட்டான் பெருசா என்ன கீழ போறான் அப்படின்னு சொன்னோடனே நீ அங்க ரியாக்ட் ஆகுறீங்க பாருங்க. அங்கதான் அப்போ நீங்க அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறீங்க. இது ரொம்ப கவனமா நுட்பமா கவனிக்க வேண்டிய விஷயம். நம்மளுடைய ஐம்புலன்களும் நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். இப்போ அவன் நம்மளை சீண்டிட்டு நம்ம ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு, ஒரு வேலை சமீபத்துல ஒருத்தர் சொன்னாரு, என் பொண்ணு ஒருத்தன் இழுத்துன்னு போயிட்டான் சார், அவனை அருவாள் எடுத்து வெட்டலான்னு போயிட்டேன். அப்புறம் அவரை ஒருத்தர் நல்லவர், வள்ளுவன் வழியில் வந்தவர் ஒருத்தர் சொன்னார், நீ அருவாள் எடுத்து வெட்டிட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ, அடுத்து உன்னோட ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாராம். ஆக நம்ம இழிவுபடுத்துபவர்கள் அல்லது நம்மளை சீண்டி விட்டு பார்ப்பவர்கள் நம்மள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க கூட சொல்லலாம், சில விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை நினைக்கலாம். அது மூலமாக நம்ம ரியாக்ட் ஆகும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகள் மேல வரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பொறுமை இல்லை, நீங்க நிறைய பிரச்சனைகள் சந்திக்க போறீங்க அப்படின்னா இதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. வாய் என்பது சொல், சொல் என்பது மந்திரம். இப்போ இங்க வா கொஞ்சம் டீ கொண்டு வான்னு சொன்னா உங்களுக்கு ஒரு டீ வருது இல்லையா, அப்போ உங்க சொல் ஒரு மந்திரம், அது ஒரு செயலா மாறும். அதனால இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் ஒரு ஸ்லைடு வரதுக்கு முன்ன ப்ரீவியஸ் ஸ்லைடு காட்டிக்கிட்டே இருக்கும். உங்க மனசு என்ன பேசணும், வாய் என்ன பேசணும்னு நினைக்குதோ உங்க மனசு முதல்ல சொல்லும். அந்த மனசு சொல்றத கொஞ்ச நேரம் நீங்க நின்னீங்கன்னா அந்த வாயினால வரக்கூடிய வார்த்தைகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். ஏன்னா ஓபியில வரக்கூடிய பெரும்பாலான பேஷண்ட் இந்த பிரச்சனையை தான் சொல்றாங்க. ஒண்ணு போனா ஒண்ணு வருது சார், இதுல சரியாய் போலான்னு பார்த்தா இதுல வருது. மருமகனோட பிரச்சனை, பையனோட பிரச்சனை. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, என் பையன் நல்லவன் தான் சார், என் மருமக தான் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே நினைவா பார்க்க வேண்டியது ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துல வள்ளுவர் சொல்வாரு, வாயை மூடிக்கொண்டால் நாம் யார் என்பதே மற்றவர்களுக்கு தெரியாது. ரொம்ப கவனிச்சு பாருங்க. ஒரு இடத்துல நீங்க பேசாம அமைதியா இருந்து பாருங்க, நீங்க யாருன்னே தெரியாது. பேசிடுங்க, நீங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போகும். கற்றோர் சபையில் பேசாமல் இருப்பதே பெரிய அமைதி அப்படிங்கிறாரு. அமைதி காண்பதே தான் வாழ்க்கை. இதை சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.